ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா பிக்ஸி. என்னடா கொஞ்ச நாளாவே பிக் பாஸை பற்றி பேச வேணாம்னு நினச்சா பிக் பாஸ் நம்ம பேசலாம் கூட இவங்க அடிச்சுக்கிட்டு மாட்டுறாங்க. என்னடா சண்டை அப்படின்னு பார்த்து நம்ம இந்த பிக் பாஸை விட்டுட்டு கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் சிரிப்பு கண்டென்ட் பண்ணுவோமே அப்படின்ட்டு போனோம். திரும்பி பார்த்தா இந்த பக்கம் அடிச்சுக்கிட்டு மாறுறாங்க. அதாவது பிக் பாஸை விட்டு வெளியில் வந்து திரும்ப இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வன்மத்தை கக்கி கலக்குறாங்க மாற்றி மாற்றி. இப்போ பெருசாக ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அது என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சாண்ட்ராக்கும் ரம்யாவுக்கும் ஒரு சண்டை நடந்துக்குது. அதில் ரெண்டு பேரும் நேர் மோதாம மீடியாலே, அதாவது எங்கெங்கெல்லாம் இன்டர்வியூ போறாங்களோ அங்கே ரெண்டு பேரும் வந்து மாற்றி பேசிக்கிறாங்க. அப்படி என்ன பேசுனாங்க, என்ன பிரச்சனை அப்படின்றத பற்றி பார்க்கறது மாதிரி நம்ம சேனலுக்கு யாரா ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. கொஞ்சம் பேருக்கு அது பேசுகிறோம், மறக்காம லைக் போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க. அந்த நிறைய அவங்க கொடுத்த இன்டர்வியூல முக்கால்வாசி போய் உள்ள நடந்தது 24/7 நம்ம பார்த்துருக்கோம். அதை லைவாக வந்து அப்பப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணி அப்பப்போ போட்டிருக்கோம். இந்த மாதிரி நடக்குது, அந்த மாதிரி நடக்குதுன்ட்டு. ஆனால் சாண்ட்ரா வெளியில் வந்து அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் நிறைய பொய்யாவே இருக்குது. ஏங்க அப்படி பொய் சொல்லி எனக்கு ஒன்றும் புரியல. அதுவும் வந்து ஃபேமிலியாக வந்து சொல்கிறாங்க. தனியால சொல்லுவாங்கன்னு பார்த்தா இப்போ ஃபேமிலியாக சேர்ந்து ரெண்டு பேரும் ஒன்னா ஜோடியாக ஜொயிங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பொய்யா அதை கேட்கறதுக்கு ஏங்க இது மாதிரிலாம் பொய் சொல்லி கிடக்குறீங்க அப்படின்னு தான் தோணுது. என்ன பிரச்சனைனா, பிரச்சனை என்ன பண்ணியிருக்காருன்னா, சாண்ட்ரா உள்ள பணப்பெட்டி, அதாவது பணப்பெட்டி டாஸ்க் போயிருந்தால அப்போ வந்து திரும்ப வெளியில் போனவங்கன்னா திரும்ப உள்ள வரதுக்கு ஆரம்பிச்சாங்க. அப்போ ரம்யா உள்ள போகிறதா தெரிஞ்சு பிரஜன் ஃபோன் பண்ணி ரம்யா கிட்ட இந்த மாதிரி வந்து சாண்ட்ரா பணப்பெட்டியை வந்து எடுக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னாராம். அதாவது என்னன்னா, பணப்பெட்டியை போயிட்டு சாண்ட்ராவை எடுத்துரு அப்படின்ட்டு ரம்யா கிட்ட சொல்லி ரம்யா போய் சொல்லியிருக்காரு. ரம்யா போயிட்டு உள்ள வந்து சொன்னாங்களா இல்லையான்றதான் இவர் சண்டையா போயிட்டு இருக்கு. இவர் என்ன சொன்னார்னா, பணப்பெட்டியை எடுக்க சொல்லுங்க சாண்ட்ராவை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாருன்ட்டு இவர் ஒரு என்ட்ரி கொடுத்தாரு. அந்த என்ட்ரி கீழே கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து பொல வந்துட்டாங்க. ஏங்க நீங்களே வந்து சொல்லப்பட சொல்லிட்டு இப்போ வந்து நீங்க என்கிட்ட சொன்னதை நாங்கள் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அதுவும் இல்லாமல் நான் போயிட்டு வர கனி கிட்ட பேசுறதாவும் கனியெல்லாம் வந்து சொன்னதாவும் அவன் வந்து பணத்தை எடுக்கக்கூடாது, அதனாலேயே வந்து நீ சொல்லாதடி அப்படின்னு சொன்ன மாதிரியும் ஏங்க இப்படி பொய்யா சொல்லிக்கிறீங்க, ஃபேமிலியா ஏன் சேர்ந்து பொய்யா சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அதுக்கு ஒரு தரமான பதிலடி கொடுத்தாங்க. சரி, நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்த்தோன்னே ரம்யா அது அப்படிதாங்க நடக்கும், அது அப்படிதான் பண்ணும், ஏன்னா அது அப்படிதான் அப்படின்ற மாதிரி தோணிச்சு. ஏன்னா இவங்க இன்ட்ரி கண்டினியூஸாக குத்தினேங்கிறாங்களா, அதை கேட்டவொன்னே ஏன்னா நம்மளுக்கு ஆப்போசிட்லேருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. இவங்க ஒன் சைடாகவே பேசுகிறாங்க. இவங்க என்னன்னா, நம்மளுக்கு என்ன தோணுச்சுன்னா, ரம்யா போய் சொல்லியிருக்கலாம்ல, சாண்ட்ரா அவங்க கிட்ட சொல்லியிருந்தாங்க அவங்க பண கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஒருவேளை அந்த பணப்பெட்டியை வந்து சாண்ட்ராவே எடுத்திருந்தா கூட அதுக்கப்புறம் வந்து கானாவிடத்து வந்து வின் ஆயிருக்கலாம்ல. ஸோ ஏன் இவங்க போய் சொல்லலை, அது வந்து இந்த மாதிரினா விஷம் தான், இந்த மாதிரிலாம் பண்ணோம், இது ஒரு பாம்பு கேம்னு அவங்க ஏற்கனவே பேசியிருந்தாங்களா, ஸோ அதெல்லாம் தான் இது பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோண வச்சிட்டாங்க. கீழே வந்து ரம்யா அவர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பொய்யா சொல்லி ஃபேமிலியை ஏமாத்தாதீங்க, நான் வந்து ப்ரூஃப் இருக்கு அந்த ப்ரூஃபை காட்டுறேன் அப்படின்றதுக்காக அந்த ப்ரூஃபை தூக்கி போட்டாங்க. வேற லெவல். என்ன பார்த்தீங்கன்னா, பிரஜன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து போய் சாண்ட்ரா கிட்ட பணத்தை எடுக்க சொல்லு அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பியிருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே திரும்ப வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி இல்லை வேணா நீ சொல்ல வேணாம், அவன் என்ன கேம் ஆடுறாரோ அந்த கேமை வந்து ஆடிக்கிட்டோம் அப்படின்ட்டு பிரஜனே வந்து சொல்லிட்டுக்கிறாரு. அங்கே வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இங்க இன்டர்வியூ எல்லாமே வந்து ரம்யா போய் சொல்ல, ரம்யா வந்து துரோகம் பண்ணிட்டா, அவ துரோகத்துல தான் நான் பணப்பெட்டி எடுக்கல, அவ வந்து சொல்லியிருந்தா நான் பணப்பெட்டி எடுத்துட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்க உங்களை சாண்ட்ரா உங்களை ஸ்கேம்ரா அப்படின்னு கூப்பிட்றாங்களே, ஏங்க நீங்க இதுக்கெல்லாம் வந்து கவலைப்பட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, என்னென்ன பார்த்தீங்களாடா, நாங்கள் ஒன்றும் வந்து அந்த ஸ்கேம்ரான்னு சொன்னதுக்கெல்லாம் நான் வந்து கஷ்டப்பட மாட்டேங்க, அது நான் வந்து ரெகுலராக எல்லாருக்கும் ஒரு பேர் வச்சிருக்கோம் பிக் பாஸ்க்குள்ள, அவங்க நார்மலாகவே என்னை வந்து ஸ்கேம்ரான்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்றாங்க. ஏங்க அந்த ஸ்கேம்ரான்னு கூப்பிட்டதுக்கு நான் ஒரு ஸ்கேம் பண்ணாதானே அப்படியெல்லாம் பேசணும், ஏன்டா நீங்கள் ஒரு ஸ்கேம் பண்ணாமல் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, இவங்க உள்ள வந்து அப்படி தான் ஸ்கேம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்கேம்காக இவங்க பேரை ஸ்கேம்ரா தான் வச்சிருந்தாங்களாம். இது வந்து அவங்க நார்மலாகவே பேசுகிறாங்க. அதை கேட்ட உடனே தான் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. இதெல்லாம் எங்கடா நடந்தது, எப்போலாம் நடந்தது, நம்ம 24/7 லைவ் பார்த்துட்டு அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் பார்த்து பேசியிருந்தோம். அவங்க இந்த ஸ்கேம்ரான்ட்டு பேர் வந்து எங்கே வச்சாங்க, இவங்களுக்கு எங்கே வச்சு கூப்பிட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா பார்வதி வந்து அவங்களை வந்து ஸ்கேம்ரான் தான் வந்து க்யூட்டாக கூப்பிடுவாங்களாம், ஸ்கேம்ரா அப்படிதான் கூப்பிடுவாங்களாம். ஸோ அது கேட்கும்போது என்னங்கடா வெளியில் வந்ததுக்கு எதுக்கடா இப்படி போய் சொல்லிக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தர்பீஸ் எப்படி வந்து நெகட்டிவ் கண்டென்ட்ல வந்து ஃபேமஸ் ஆகிறாரோ அந்த மாதிரி இப்போ சாண்ட்ரா ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்த மாதிரி நெகட்டிவாவது வாங்கி கொஞ்சம் பிரபலமாக ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க போல. இதை பார்க்கறது எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா அவங்க உள்ள அந்த கார் டாஸ்கில் நடந்த சம்பவத்தும் சரி, அவங்க அந்த ஸ்கேம்ரா சொல்லும் போதெல்லாம் நம்ம அதெல்லாம் வந்து பேசணும், இதெல்லாம் இந்த மாதிரி பேசுறது தப்புங்க, ஏதாவது பெருசாக ஏதாவது ஸ்கேம் பண்ணியிருந்தா கூட அவங்கள பற்றி பேசலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பேசுறது வந்து ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஆனால் இவங்க வெளியில் வந்து பேசுறதெல்லாம் பார்த்தா அந்த கார் டாஸ்கில் ஸ்கேம்ரான்னு சொன்னது வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பேர் வந்து அவங்களே வச்சிருந்துக்கிறாங்க போல. இதுதான் நம்மளுக்கு தெரியாம, நம்ம தான் மக்கு பயிலாக இருந்துக்கிறோம் இந்த ப்ரோக்ராமை பார்த்து. ஸோ உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான கண்டென்ட் இருக்கு, அதோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.